நின்றுவிட்டது. சில நேரத்தில் முத்து அமைதியின்றி நடக்கத் தொடங்கியது. அதன் கண்களில் வலி, வயிற்றில் அவதி. மல்லிகாவுக்கு ஏதோ தவறு நடந்துவிட்டது என்று புரிந்தது. அவள் அருகிலிருந்த கிராம மக்களின் உதவியுடன் முத்துவை கால்நடை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றாள். பரிசோதனைக்குப் பிறகு மருத்துவர் சொன்ன வார்த்தைகள் அவளின் மனதை உடைத்தன. இது பிளாஸ்டிக், வயிற்றுக்குள் போயிருக்கு, அதனால்தான் இவ்வளவு வலி. சிகிச்சைக்குப் பிறகு முத்து மெதுவாக நலம் பெற்றது. ஆனால் அந்த நிகழ்வு மல்லிகாவின் மனதில் ஆழமான சுவடாக பதிந்தது. அடுத்த நாளிலிருந்து மல்லிகா சலவை செய்யும்போது நதிக்கரையில் கிடக்கும் பிளாஸ்டிக்கை சேகரிக்கத் தொடங்கினாள். இது என் முத்துவுக்கு மட்டுமில்ல, எல்லா உயிர்களுக்கும் ஆபத்து என்று அவள் ஊர் மக்களிடம் சொல்லத் தொடங்கினாள். மெதுவாக அந்த கிராமத்தில் மாற்றம் வந்தது. நதிக்கரை சுத்தமானது, பிளாஸ்டிக் பயன்பாடும் குறைந்தது. முத்து மீண்டும் மகிழ்ச்சியுடன் மல்லிகாவின் பக்கத்தில் நடக்கத் தொடங்கியது. நதியின் ஓசையும் முத்துவின் காலடி சத்தமும் அந்த கிராமத்திற்கு ஒரு புதிய செய்தியை சொல்லிக்கொண்டே இருந்தன. பிளாஸ்டிக் ஒரு சிறிய குப்பை இல்லை, அது பல உயிர்களை எடுக்கும் யமன் என்று ஊர் மக்களுக்கு புரிந்தது. பார்க்கும் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.